Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இது ஒரு நல்ல பட்டு saree, ஒரிஜினல் பட்டு saree. இது வந்து இந்த இடத்துல நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிற இடத்துல வந்து கால் பட்டு கிழிஞ்சிருச்சு இந்த மாதிரி. பார்த்தீங்கன்னா இதில் பேக் சைடில் வந்து ஃபால்ஸ் வைக்கல, அதனால தான் இந்த மாதிரி கிழிஞ்சிருக்கு. ஸோ நம்ம வந்து இதை கம்ப்ளீட்டாக கரெக்ட் பண்ணி பேக் சைடில் ஃபால்ஸும் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ கிழிஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம், அதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிழிஞ்சதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் தள்ளி லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைட்லையும் 1/2 இன்ச் தள்ளி லைன் போட்டுக்கிறேன். இது வந்து 11.5 இன்ச் இருக்குது. ஸோ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒவ்வொரு இன்ச் சேர்த்து 13.5 இன்ச்சுக்கு வேறு இடத்துலேருந்து இந்த பீஸை கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீஸ் வந்து சாரியோட ஸ்டார்டிங்கில் இருக்கிற மேல் பக்கத்து பீஸு. நம்ம மேல் பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழ் பக்கமும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ரெண்டு பக்கமும் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு 13.5 இன்ச்சுக்கு நான் லைன் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதை விட அப்படியே இதோட சைஸ்க்கு நம்ம பார்த்து இதை விட ரெண்டு சைடும் 1 இன்ச் 1.5 இன்ச் அதிகமாக வச்சுக்கலாம். ஸோ இந்த பீஸை நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். இதோட லென்த்துக்கு நம்ம வந்து இங்கே வந்து கரெக்டாக இந்த பார்டர் வரைக்கும் தான் இருக்குது. ஸோ நம்ம இதுலேயும் வந்து 1 இன்ச் இதை வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயும் வந்து 1 இன்ச்சுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்துலேயும் நம்ம மார்க் பண்ண பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சேனல் வந்து 2020 ஜான்வரி மந்த் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் யூடியூப்லேருந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் கிடச்சிது. ஸோ எல்லா வியூவர்ஸ்க்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த பீஸ் வந்து எல்லா சைட்லேயும் 1 இன்ச் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து எப்படி நம்ம ஃபால்ஸ் அட்டாச் பண்ணுவோமோ சாரியில் அந்த மாதிரி அட்டாச் பண்ண போகிறோம். இதுதான் வந்து சாரியோட ஸ்டார்டிங். இது வந்து கீழ்ப்பக்கத்தில் இந்த ஃபால்ஸ் அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ணுறது வந்து மீடியம் சைஸ் ஃபால்ஸு. ஸோ இந்த லென்த்துக்கு தான் இருக்குது ஃபால்ஸு. இது வந்து இதுக்கு போதுமானது. ஸோ பேக் சைடில் வச்சுட்டு நம்ம எங்கே கட் பண்ணமோ அது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். கீழ்ப்பக்கம் மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே கட் பண்ணியிருக்கோமோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மீதி வந்து இந்த கேப்பில் அப்படியே நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணணும். கரெக்டாக இந்த கேப்புக்கு அளவுக்கு ஃபால்ஸில் விட்டுட்டு கரெக்டாக நம்ம எந்த லூஸும் இல்லாமல் கரெக்ட் ஃபிட்டிங்க்கு அப்படியே வச்சுட்டு இந்த சைடில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த சைடில் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஃபால்ஸை வந்து அட்டாச் பண்ணிடலாம். ஃபுல்லாக இந்த வரைக்கும் இந்த எண்டு வரைக்கும் ஜாயின் பண்ணி மறுபடியும் எல் ஷேப்பில் ஃபுல்லாக கொண்டு போய் ஸ்டிச் பண்ணிடலாம். ஃபால்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இந்த பீஸில் வந்து 3 சைடுக்கும் 1/2 இன்ச் மடிச்சுட்டு இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இந்த சைட்லேயும் 1/2 இன்ச் மடிக்கணும். மேல் பக்கமும் 1/2 இன்ச் மடிச்சுட்டு அப்படியே வந்து 4 பக்கமும் இந்த பாக்ஸ் மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இந்த பேட்சை வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பீஸில் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ண இடத்துல எட்ஜில் கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் கிளாத் வந்து தூக்கிக்கிட்டு இல்லாமல் நல்லா படிமானமாக வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த தையல் வந்து இந்த ஃபால்ஸ் மேலே தான் விழுந்திருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபால்ஸை தைச்சிட்டு அது மேலே வந்து இது தைக்கிறோம். ஸோ நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் வந்து அன்ஈவனாக இருக்குது. இதுக்கு காரணம் வந்து நம்ம எடுத்து பேட்சுக்கு வந்து அட்டாச் பண்ண கிளாத்தில் வந்து இந்த இடத்துல எல்லோ கலர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் மேலே எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லோ வந்து கொஞ்சமாக இருக்குது. பட் இதே இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்கனால தான் இது வந்து வெளியில் இருக்குது. பட் இது யாருக்கும் தெரிய போகிறதில்ல. பட் நம்ம வந்து மேல் பக்கத்து பீஸை வந்து இங்கே அட்டாச் பண்ணதுனால இப்படி இருக்குது. இதே கீழ் பக்கத்துலேருந்தே நம்ம வந்து இந்த பீஸ் அட்டாச் பண்ணால் இது ரொம்ப நீட்டாக இருந்திருக்கும். இப்போ மேலே வந்து அந்த பார்டர் கட் பண்ண இடத்துல எப்படி நம்ம வந்து கிளாத் அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் கூட வந்து நூல் இழையெல்லாம் பிரிஞ்சுட்டே வந்துட்டு இருக்கும். அதனால நம்ம 2 பீஸாக 2 பக்கமும் வந்து கம்ப்ளீட்டாக இதை சீல் பண்ணணும். இது வந்து ஒரு ப்ளவுஸ் பீட். ஓரத்தில் கரை இருக்க மாதிரி பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது 2ஆக மடிச்சுட்டு 2 பக்கமும் நம்ம பீஸ் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற கிளாத் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்து இது மேலே கரெக்டாக வச்சுட்டு
இந்த கட் பண்ண பீஸை விட 3 சைட்லையும் 1 இன்ச் இல்லை 1.5 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி கிளாத் எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக வச்சுட்டு இந்த சைஸ்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைஸை விட 1 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி லைன் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண லைனில் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 2 பீஸ் இருக்குது. தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக 3 பக்கமும் 1/2 இன்ச்சு மடித்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பீஸை வந்து ராங் சைடில் அட்டாச் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மேலே பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த சாரியோட ரைட் சைட் நல்ல பக்கம். ஸோ இந்த கட் பண்ண காட்டன் கிளாத்தை வந்து பேக் சைடில் ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா எட்ஜில் இந்த சாரியோட எட்ஜில் சாரி மேலே தையல் படுற மாதிரி இந்த கிளாத் அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்போ ட்ரா பண்ண லைனுக்கு க்ளோஸாக வச்சு 3 சைட்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணியாச்சு. கரெக்டாக இந்த எட்ஜில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பேக் சைடில் திருப்பிக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்குது. அதை வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிட்டு மடித்து தைச்சிக்கலாம். பட் நம்ம ஏற்கனவே மடித்த இடத்துலையே அப்படியே தையல் போட்டாலும் தப்பு இல்லை. பட் ஒரே இடத்துலையும் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் தையல் விழுந்தால் அது ரொம்ப திக்காகிடும். அதனால நான் இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். இப்போ வந்து 3 சைட்லையும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. சாரியோட ராங் சைடில் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ ரைட் சைடில் கிளாத்தை வச்சு தைக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது தான் வந்து மேல் பக்கத்தில் நமக்கு ஒரே ஒரு தையல் தெரியும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் சைடில் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஃப்ரண்ட் சைடில் ஸ்டிச் பண்ணுறோம். ஆல்ரெடி இந்த பீஸில் வந்து 3 பக்கமும் மடித்து அயன் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இது மேலே அது வந்து 2 பக்கமும் 1/2 இன்ச் தள்ளி இருக்கிற மாதிரி வச்சுட்டு 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயே நம்ம மடித்து வந்து அயன் பண்ண ட்ரேஸ் இருக்குது. அப்படியே இது மேலே வந்து 4 பக்கமும் அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து உள் பக்கம் இருக்குது. இது நம்ம வெளியில் தையல் போட போகிறோம். அதனால தான் நம்ம வந்து கீழ் பீஸில் வந்து கொஞ்சம் வந்து ட்ரிம் பண்ணோம். இதையும் இந்த சைடில் இந்த மாதிரி மடிச்சிக்கலாம். நம்ம இந்த மாதிரிலாம் அயன் பண்ணி இந்த பீஸை அட்டாச் பண்ணும்போது தான் ரொம்ப நீட்டாகவும் ஸ்குயிக்காகவும் பண்ண முடியும். இதுலேயும் வந்து நல்லா கிளாத்தோட எட்ஜில் தையல் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து கிளாத் வந்து நல்லா வந்து படிஞ்சு இருக்கும். இந்த பக்கத்தில் கரை இருக்கிறதுனால ஜஸ்ட் 2 பீஸையும் அப்படியே வந்து கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் எட்ஜில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.